நாம சூப்பர் மரியோ உலகத்தோட லெகோ செட்டுகளை வாங்கி இருக்கோம். அது சரியா ராத்திரி 3 மணிக்கு பிரிக்க போறோம். நம்ம கிட்ட லெகோ மரியோ செட் இருக்கு. ஐயோ மரியோ பாத்து. லெகோ லூயிகி செட். லூயிகி எங்களை அப்படியே உள்ள இழுத்திருப்பியே. நாம ஒண்ணும் பேய் இல்லையே, ஏன் இப்படி பண்ற? லெகோ பிரானா பிளாண்ட் செட். அது எங்களை கடிக்கவே வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. லெகோ யோஷி செட். ஹாய் யோஷி. இவ ரொம்ப கியூட்டா இருக்கான். பிரின்சஸ் பீஸ். எவ்வளவு பெரிய ஹார்ட். இது உங்களுக்காக தான். அங்க ஏதோ கெட்டது வில்லத்தனம் இருக்குன்னு தோணுது. நிச்சயமா ஏதோ ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஆனா இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மர்மமான லெகோ செட்டை நம்மால பிரிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு மந்திர சங்கிலியால பூட்டப்பட்டிருக்கு. ஆனா அதை நீக்க 15,000 லைக்ஸ் வரணும். அதை எங்களோட அன்பான பார்வையாளர்களாகிய நீங்க மட்டும் தான் செய்ய முடியும். அதனால தயவு செஞ்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு லைக் பண்ணுங்க. அப்போதான் இந்த சீக்ரெட் லெகோ செட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். சரி, நாம முதல்ல எந்த லெகோ செட்டை பிரிக்கலாம்னு முடிவு பண்ணுவோம். லூயிகி. மரியோ பண்ணலாமா? ஏய் லூயிகி. மாரியோ. சரி நில்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த சண்டையை தீர்க்க உதவி பண்ணுங்க. நாம இப்படி பண்ணுவோம். நாங்க முதல்ல மரியோவை பிரிக்கணும்னு நீங்க நினைச்சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை லூயிகியை பிரிக்கணும்னு நினைச்சா லைக் பண்ணுங்க. இப்படி வச்சுப்போம். யாருக்கு அதிக ஆதரவு கிடைக்குதோ அதைத்தான் முதல்ல பிரிப்போம். இப்போவே உங்களோட முடிவை எடுங்க. இங்க பாரு, லைக் சல்லுது, சப்ஸ்கிரைபும் ஏறுது. ஆஹா, ஓ அவ்வளவுதான். பாரு, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் அதிகம். அப்போ முதல்ல நாம லெகோ மரியோ செட்டை தான் பிரிக்க போறோம். லூயிகி. மரியோ தான் ரொம்ப பாப்புலரான பிளம்பர். உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இது மரியோ கேம்ல வர்ற மாதிரியே சீக்ரெட் பிளாக். உள்ள கண்டிப்பா ஏதோ இருக்கு. சரி, இதை எப்படி திறக்கிறது? இரு, எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு உன் உதவி தேவை. சொல்லு, என்ன பண்ணணும்? ஏய், ஒண்ணு வேண்டாம். இது ஒளிருது. இப்போ ஏதோ நடக்க போகுது. இது கேம்ல வர்ற அதே காளான் தானே. இத சாப்பிட்டு தான் மரியோ பெருசாவான். ஆஹா, வாசம் சும்மா தூக்குதே. நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறியா? வேண்டாம்னா விடு, நானே முதல்ல கடிச்சு பாக்குறேன். செம்ம டேஸ்ட். ஏதோ நடக்குது. நான் என்ன பெருசாயிட்டே போறேனா? எவ்ஜன், நீ எப்போ இப்படி இவ்வளவு பெருசானே? ஆண்ட்ரி, ஏதாச்சும் பண்ணுப்பா. நான் உனக்கு உதவி பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். எவ்ஜனை சின்னதாக்க இந்த லெகோ செட்ல ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இருங்க, இது இல்ல. இது கண்டிப்பா உதவாது. ஓ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஏதோ மருந்து கிடைச்சிருக்கு. இதோ வழிமுறையும் இருக்கு. சரி, மரியோ இந்த மருந்த வச்சிருக்கான். அடுத்து மரியோ இந்த மருந்த தன் மேல ஊத்திக்கிறான். அப்புறம் மரியோ சின்னதாகிடுறான். அதாவது எவ்ஜன் இவ்வளவு பெருசா இருந்தாலும் அவன் திரும்பவும் சாதாரண நிலைக்கு வந்துடுவான். சரி, இதை அவன் மேல எப்படியாச்சும் ஊத்துவோம். அசையாம நில்லு. நான் வானளாவிய கட்டிடும் அளவுக்கு பெருசாயிட்டேன். தேங்க்ஸ் ஆண்ட்ரி. எனக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை எனக்கு அந்த மருந்து கிடைச்சது. இத தூரமா எடுத்து வச்சிடுவோம். அப்படியே இந்த லெகோ செட்ல வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். இருங்க. ஓ பாருங்க, இது மரியோவோட பிராண்டட் தொப்பி. இங்க இன்னும் ஏதோ இருக்கு. மரியோவோட கையுறைகள், அதோட மரியோவோட மீசையும் இருக்கு. செமையா இருக்கு. இதோ போட்டு பாரு. தொப்பி அப்புறம் மீசை. இட்ஸ் மாரியோ. இட்ஸ் மாரியோ. இட்ஸ் மாரியோ. இட்ஸ் மாரியோ. ஆமா, நீ அவன மாதிரியே தான் இருக்க. அதுக்கு என்ன இப்போ? இட்ஸ் மாரியோ. எனக்கு புரியல. இட்ஸ் மாரியோ. ஏய், இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு தோணுது. இட்ஸ் மாரியோ. இட்ஸ் மாரியோ. இட்ஸ் மாரியோ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் விசித்திரமா தெரியுதா? எனக்கு இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இட்ஸ் மாரியோ. இட்ஸ் மாரியோ. இரு, உன்னால இட்ஸ் மாரியோ தவிர வேற எதுவும் பேச முடியலையா?
இட்ஸ் மாரியோ. பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். தொப்பில எம் எழுத்து தலை கீழா இருக்கு, அத கழட்டு. இட்ஸ் மாரியோ. இட்ஸ் மாரியோ. அப்போ விஷயம் தொப்பில இல்ல, கையுறைகளை கழட்டு. இட்ஸ் மாரியோ. அப்போ 100% பிரச்சனை மீசையில தான், அத பிச்சிடு. இட்ஸ் மாரியோ. இட்ஸ் மாரியோ. இட்ஸ் மாரியோ. இரு, நான் முயற்சி பண்றேன். இட்ஸ் மாரியோ. வேலை செய்யல. அப்போ ஒரே வழிதான் இருக்கு, அத ஷேவ் பண்ணிடு. இது ஆண்ட்ரி வந்துடுச்சு. ஏதோ மந்திரம் போட்ட மீச போல இருக்கு. இத தூரமா எடுத்து வைக்கணும். விசித்திரமா இருக்கு. முதல்ல நீ என்ன காப்பாத்துனே, இப்போ நான் உன்னை காப்பாத்தி இருக்கேன். வாங்க பார்ப்போம். நாம இன்னும் லெகோவையே கண்டுபிடிக்கலையே. ஓ பாருங்க, வழிமுறைகள் இருக்கிற பாக்கெட். இருங்க, நாம இப்படி பண்ணுவோம். நீ இத அடுக்கு, நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். வெள்ளைய சிவப்பு மேலவை, நீலத்தை அதுக்கு மேலவை. இந்த லெகோல இருந்து எவ்வளவு தத்ரூபமான மரியோவை உருவாக்கி இருக்கோன்னு நீங்களே பாருங்க. இத அந்த தட்டுல வச்சிடுவோம். வைப்போம். இதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த மேடையை செஞ்சிருக்கோம். இங்கதான் நம்மோட எல்லா லெகோ பொம்மைகளையும் வைக்க போறோம். ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கு. பாத்தீங்களா, அவனுக்கு நம்ம மேடை பிடிச்சிருக்கு போல. அடுத்த லெகோ செட்டை போய் தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றேன். போலாம். சரி ஆண்ட்ரி பாரு, இன்னும் 10,000 லைக்ஸ் தான் பாக்கி இருக்கு. ஆச்சரியமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்க செம கெத்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சீக்ரெட் லெகோ செட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆனா இப்போதைக்கு நம்மால அதை செய்ய முடியாது. மந்திர சங்கிலி எங்களை தடுக்கிறது. உங்களோட லைக் மட்டும் தான் எங்களுக்கு உதவ முடியும். அதனால இன்னும் லைக் பண்ணலன்னா இப்போவே தட்டி விடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா லூயிக்கு லெகோ செட்டை பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கும் நிறைய லைக்ஸ் வந்திருக்கு. நம்ம பார்வையாளர்களுக்கு அதுதான் நியாயமா இருக்கும். சோ அடுத்த லெகோ செட் லூயிக்கு. லூயி கிட்ட ஆரம்பத்துல வந்த வேக்யூம் கிளீனர் மாதிரி எந்த வம்பு இருக்காதுன்னு நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு பிரச்சனை. பாருங்க, லூயிக்கு உடம்பு சரியில்லாம ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கான். அவனுக்கு உடனே நம்ம உதவி தேவை. பாரு, இங்க ஆபரேஷனுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. மாஸ்க், தொப்பி, அப்புறம் கையுறைகள். போடு. உண்மையில ஃப்ரெண்ட்ஸ், இது சர்ஜன் சிமுலேட்டர் அப்படிங்கிற கேம். நாம பண்ண வேண்டியதெல்லாம் இந்த சிமுக்கிய வச்சு அந்த துளைகள்ல இருந்து பொருட்களை வெளியே எடுக்கணும். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் அந்த துளைகளோட ஓரங்களை தொடக்கூடாது. ஏன் தொட்டா என்ன ஆகும்? இரு, நான் முயற்சி பண்றேன். தேங்க்ஸ். தொட்டா ஷாக் அடிக்கும். அதனால ரொம்ப கவனமா செய்யணும். இந்த ஆபரேஷன் ஆரம்பி. சரி, முதல்ல இந்த எலும்பை எடுக்கலாம். ரொம்ப கவனமா. வருதா? வருது. ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல் எலும்பை எடுத்துட்டேன். சரி இரு, நான் முயற்சி பண்றேன். சரி. எனக்கு ஏன் இப்படி நடக்குது? நான் அடுத்த முறை முயற்சி பண்றேன். இந்த எலும்பை எடுப்போம். சரி, ரொம்ப கவனமா பிடிப்போம். வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இரண்டாவது எலும்பையும் எடுத்தாச்சு. லூயிகி, நான் உன்னை காப்பாத்துவோம். வரமாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கடைசி பாகம். நாம லூயிகிய காப்பாத்திட்டோம். ஆபரேஷன் சக்சஸ். எனக்கு கண்டிப்பா சக்சஸ் தான். இந்த லெகோ செட்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஓ பாரு, இங்க போன் கேஸ் இருக்கு. இது வெறும் கேஸ் மட்டும் இல்ல, இது ஒரு கேம் பேட் கேஸ். இது போன பாதுகாக்கிறதோட அதே சமயம் அத ஒரு கேம் கன்சோலாவும் மாத்துது. விளையாடி பார்ப்போம்.
இப்படி வச்சா இது வெறும் கேஸ், ஆனா இப்படி வச்சா இது ஒரு முழுமையான கேம் கன்சோல். விளையாடி பார்ப்போம். சூப்பர் மரியோ உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, ஓடுவோம். ஜம்ப். ஓ, வந்துடுச்சு. பாத்து, இதோட விளையாடுறது ரொம்ப சுலபமா இருக்கு. என்ன விளையாட விடு. கொஞ்சம் இருப்பா, நான் இன்னும் விளையாடி முடிக்கல. என்னது, நீ ஏற்கனவே விளையாடிட்டல்ல? பார்த்தியா, உன்னால கேம் ஓவர் ஆயிடுச்சு. 3 2 ஏன் போன் எங்கே? நீ ஒரு கஞ்சன்றதாலதான் இப்படி நடக்குது. ஏன் போனை கெடுத்துட்ட? புதுசு வாங்கி தரணும். சரி, பாக்ஸ்ல பாப்போம். ஒருவேளை அங்க போன் இருக்குமோ? இங்க போன் எதுவும் இல்ல, ஆனா ஏதோ சூப்பர் மரியோ ஆமை இருக்கு. அப்புறம் வேற ஏதோ சில பொருட்களும் இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கேம்ல நீ ஆமை மேல குதிக்கும் போது அது இந்த மாதிரி தட்டையா மாறி அங்கேயும் இங்கேயும் உருண்டு போய் வழியில இருக்கிற எல்லாத்தையும் இடிக்கும். அதே மாதிரி தான் இதுவும் செய்யும் போல. இந்த பொருட்களை வச்சு நாம அதை தட்டி விடணும். முயற்சி செய்து பாப்போம். சரி, செய்வோம். சரி, நாம ஒரு போட்டி வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல, இப்படி செய்வோம். நான் ஜெயிப்பேன்னு நினைச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்ஜென் ஜெயிப்பான்னு நினைச்சா லைக் பண்ணுங்க. இந்தா, வாங்கிக்கோ. தடுத்துட்டேன். வாங்கிக்கோ. இந்தா. தோத்துட்டேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயிச்சிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நாம ஒரு ஒப்பந்தம் போட்டோம். நான் ஜெயிச்சா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதை இப்பவே பண்ணிடுங்க. ஆமா, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. எங்க வேணாலும் விளையாடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம லெகோ செட்ட பத்தி முழுசா மறந்துட்டோம். அதை தேடி கண்டுபிடிப்போம். ஓ, பாரு, இங்கதான் இருக்கு. ஆனா இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லையே. இதை எப்படி அசெம்பிள் பண்றது? நான் பண்றேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப சுலபம். சரி, இது அநேகமா இங்க வரும். அப்புறம் இது இப்படி, அதுக்கப்புறம் இது அநேகமா இங்க மேல வரும். முடிஞ்சது. ஆனா ஏதோ வித்தியாசமா வந்திருக்கு. நீ பெரிய எக்ஸ்பர்ட் தான் போ. தலை காலுக்கு கீழே போயிடுச்சு. இதை இப்படி செய்யணும். அவ்வளவுதான், இப்படிதான் வரணும். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இதை கொண்டு போய் ரேக்ல வைக்கிறேன். மரியோ, பாரு, நாம லூயிகியை அசெம்பிள் பண்ணிட்டோம். சூப்பர். நானும் உங்களுக்கு ஒரு ஹை ஃபைவ் தர்றேன். சரி, அடுத்து எந்த செட்டை தேர்ந்தெடுக்கலாம்? யோசியை எடுப்போம். இரு, முதல்ல இத பாரு. இன்னும் வெறும் 5000 லைக்ஸ் தான் வேணும். அது வந்தா நாம அந்த சீக்ரெட் லெகோ செட்டை ஓபன் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம அன்பான வியூவர்ஸால தான் முடிஞ்சது. லைக் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்க, ஒருவேளை நீங்க தான் இன்னும் லைக் பண்ணாம இருக்கலாம். நீங்க லைக் பண்ண உடனே இந்த மேஜிக் சங்கிலிகள் உடைஞ்சு அந்த சீக்ரெட் லெகோ செட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனா அது வரைக்கும் நாம இதை தேர்ந்தெடுக்கலாம். யோஷி கடிக்கவே வந்துடுச்சு. சரி, இப்படி செய்வோம். இந்த பிரான்ஹா செடி தான் முதல்ல வரணும்னு நினைச்சா அப்படியே ஆகட்டும். சரி, அடுத்தது இந்த லெகோ செட்டு தான். கேம்லயே இதுதான் ரொம்ப ஆபத்தான செடி. இது என்னையே கடிக்க வந்துடுச்சு. ஓ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இந்த பைப் அப்படியே கேம்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. அது பைப்ல இருந்து வெளியே வந்துடுச்சு. அது கடிக்காதுன்னு நம்புறேன். பாரு, அது நெருப்ப உமிழ ஆரம்பிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அது பைப்ல ஒளிஞ்சுக்கிச்சு. உடனே இதை இங்கிருந்து அகற்றணும். அப்படா, அங்க வேற என்ன இருக்குன்னு பாப்போம். பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காதுன்னு நம்புறேன். பாரு, இங்க ஒரு செடி இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிரான்ஹா செடி சிவப்பா இருக்கும், ஆனா இது நீல கலர்ல இருக்கு. ஒருவேளை இது நல்ல செடியோ? அது இப்போ சுட போகுது. எவ்ஜென் பனிக்கட்டியா மாறிட்டான். ஏதாச்சும் செய்யணும். நமக்கு ஒரு பெரிய ஹேர் ட்ரையர் வேணும். ஆனா நம்ம ஸ்டுடியோல அப்படி எதுவும் இல்லையே. ஒருவேளை நெருப்பு மூட்டலாமா? அதுவும் நல்ல ஐடியா இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துல பைப்ல இருந்து ஒரு சிவப்பு பிரான்ஹா செடி வந்து நெருப்பு பந்துகளை வீசிச்சு. அத வச்சு எவ்ஜென் மேல சூட வச்சா என்ன? ஒருவேளை அது வேலை செய்யலாம். ஆனா அத நான் எங்க தூக்கி போட்டேன்னு தான் தேடணும். வெளியே வா. 2
3. எவ்ஜன் எங்க இருக்க? நீ அழிஞ்சிட்டியா என்ன? நான் இங்கதான் இருக்கேன். என்ன நடந்துச்சு? விளக்கமா சொல்ல நேரம் இல்ல. முதல்ல இந்த லெகோ செட்டை கண்டுபிடிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க லெகோ செட்டுக்கு பதிலா லெகோ தொட்டி இருக்கு. இது எதுக்கு? இங்க ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. பிரான்ஹா செடி லெகோ விதையை லெகோ தொட்டியில போட்டு லெகோ பூவாளியால தண்ணி ஊத்துனா லெகோ பிரான்ஹா செடி வளருமாம். இதோ விதை. இதோ பூவாளி. விதைய தொட்டியில போடுவோம். நாம இதை செய்யவே போறதில்லை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்துடுச்சு. ஏதோ விசித்திரமா நடக்குது. பாருங்க, அந்த செடி ஏதோ ஒரு சீட்டை துப்பிருக்கு. இதுல எழுதி இருக்கு, சீக்ரெட் லெகோ செட்டை திறக்காதீங்க. இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏன்னா பிரான்ஹா செடி நம்ம கொல்ல பார்த்தது, ஆனா இப்போ நம்ம காப்பாத்த பாக்குது. ஆனா எதுவுமே நம்ம தடுக்க முடியாது. இப்போதைக்கு இந்த லெகோ செட்டை நம்ம மேடையில வைப்போம். சரி, இந்த செடிய இங்க வைப்போம். ஐயோ, இது மரியோவையும் லூயிகியையும் சாப்பிடாதுன்னு நம்புறேன். சரி, அடுத்த லெகோ செட்டை ஓபன் பண்ண போவோம். ஃப்ரெண்ட்ஸ், பிரான்ஹா செடி நம்ம சீக்ரெட் லெகோ செட்டை திறக்க வேண்டாம்னு எச்சரிச்சது. ஆனா நீங்க பயப்படல. இன்னும் வெறும் 1000 லைக்ஸ் தான் பாக்கி இருக்கு. நீங்க எல்லா லைக்ஸும் போட்ட உடனே அந்த மேஜிக் சங்கிலி மறைஞ்சு சீக்ரெட் லெகோ செட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நாம நல்ல டைனோசரான யோஷியோட லெகோ செட்டை ஓபன் பண்ணுவோம். அவன்கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஏதாச்சும் இருக்கும். அவன் ரொம்ப நல்லவன். சரி, பாப்போம். இங்க ஏதோ செங்கல் இருக்கு. இல்ல, இது யோஷியோட அகழ்வாராய்ச்சி செய்யறதுக்கான ஒரு சிறப்பு பொருள். ஆமா, இங்க கருவிகள் எல்லாம் இருக்கு. இந்த கருவிகளை வச்சு இந்த கல்லை உடைக்கணும் போல. அதுக்குள்ள டைனோசரோட எலும்புகள் இருக்கும். அத செய்வோம். இப்போ இத உடைப்போம். வா, சுத்தியலால அடி. இன்னும் வேகமா. பாரு, எனக்கு முதல் எலும்பு தெரியுது. சரி, நான் உனக்கு உதவி பண்றேன். சரி, வெளியேடு. பாருங்க, இது டைனோசரோட விலா எலும்புகள். சரி, அடுத்து பண்ணு. நான் அடிக்கிறேன். இங்க ஒரு கால் விழுந்திருக்கு. அப்புறம் வேற ஏதோ எலும்பு துண்டும் இருக்கு. தொடருவோம். நான் இந்த கருவியால உடைக்கிறேன். சுத்தியலை எடுத்துக்கோ. சரி, இப்படி பாருங்க, இது காலோட ஒரு பகுதின்னு நினைக்கிறேன். இது வாள்னு எனக்கு தோணுது. எவ்வளவு பெருசு. சரி, அடி. பாருங்க, இது தந்தம் போல இருக்கு. சரி, பாருங்க, இது கால். இரண்டாவது கால். எவ்வளவு பெருசு. ஒருவேளை கையா இருக்குமோ? கையா கூட இருக்கலாம். இது விலா எலும்போட ஒரு பகுதி. கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். சரி, எனக்கு உதவி பண்ணு. அடி. பாருங்க, இது என்னது? ஒருவேளை தலையோட பகுதியா இருக்குமோ? இன்னொரு தந்தம். இங்க சில பற்கள் இருக்கு. எனக்கு தாடை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப விசித்திரமா இருக்கு. நான் யோஷியையே தோண்டி எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மாதிரி ஒரு பழங்கால விலங்கோட எலும்புகளை தோண்டி எடுத்திருக்கோம். ஆனா அது யாருன்னு நமக்கு தெரியல. தந்தங்களோட இப்படி ஒரு விலங்கு இருந்திருக்குமா? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களை மாதிரி ஆரம்ப கட்ட ஆராய்ச்சியாளர்களுக்கு கொஞ்சம் உதவுங்க. சரி, இங்க வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஓ, ஏதோ ஒரு பொருள். இது என்னன்னு எனக்கு தெரியல. வாவ்! இங்க இன்னும் 2 துப்பாக்கிகள் இருக்கு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இது என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வா, காட்டுறேன். இது ஒரு சின்ன ப்ரொஜெக்டர். இது செவத்துல டைனோசர்களை காட்டும். நம்ம வேலை என்னன்னா துப்பாக்கிகளை வச்சு அதை சுடணும். யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இது ஒரு வகையான இன்டராக்டிவ் கேம். ஆனா இது வேலை செய்யணும்னா லைட்டை ஆஃப் பண்ணணும். சரி, ஆரம்பிக்கலாமா? சரி சரி, யார் பலசாலின்னு பாப்போம். சரி, நான் தான் சுட்டேன். நான் கரெக்டா அடிச்சிட்டேன். இவனை நான் காலி பண்ணிட்டேன். இரு, ரீலோட் பண்ணிக்கிறேன். அடிச்சிட்டேன்.
இந்தா வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஏ ஏய், நான் ஜெயிச்சிட்டேன். நான் தான் வின்னர். நான் தோத்துட்டேன். ஆனா நிஜமாவே இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்ல, அடுத்த தடவை கண்டிப்பா நான் உன்னை ஜெயிப்பேன். உண்மையில நான் இதுல மாஸ்டர். வா, அங்க வேற என்ன இருக்கு போய் பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு லெகோ செட் இருக்கு. ஆனா இது ஏற்கனவே அசெம்பிள் பண்ணி இருக்கு. ரெடியா இருக்கிறத விட லெகோவை நாமளே அசெம்பிள் பண்றது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி பரவாயில்ல, வா இத நம்ம போடியத்துல வைப்போம். இத மாரியோ பக்கத்துல வைப்போம். ஆச்சரியமா இருக்கு. மாரியோ யோஷி மேல சவாரி செய்யறான். சரி ஓகே, வா அடுத்த லெகோ செட்டை ஓபன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட இன்னும் 2 லெகோ செட் இருக்கு. பிரின்சஸ் பீச், அப்புறம் ஒரு சீக்ரெட் லெகோ செட். ஆனா இன்னும் 500 லைக்ஸ் வராததால இத ஓபன் பண்ண முடியாது. நீங்க இப்பவே சீக்கிரமா நிறைய லைக்ஸ் போட்டீங்கன்னா இந்த மேஜிக் செயின்ஸ் உடைஞ்சிடும். உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பிரின்சஸ் பீச் லெகோ செட்டை ஓபன் பண்ணுவோம். சீக்கிரம் ஓபன் பண்ணு. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆசையா இருக்கு. ஏ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இது மாரியோ மாதிரியே ரெட் கலர் கிண்டர் ஜாய். என்கிட்ட லூயிக்கி மாதிரி கிரீன் கலர் இருக்கு. சீக்கிரம் ஓபன் பண்ணு, நமக்கு என்ன பொம்மை கிடைச்சிருக்குன்னு பாப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த டேஸ்டியான சாக்லேட்டை நான் சாப்பிட போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது செம்ம டேஸ்டா இருக்கு. ஆமா, நானும் ஒத்துக்கிறேன். எனக்கும் பசிக்குது. எவ்வளவு சாஃப்டா இருக்கு. வாயில வச்ச உடனே கரையுது. இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம். பொம்மைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மாரியோ படம் போட்ட ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு பாட், கூடவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி பார்த்தா இதை இப்படிதான் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இத பென்சில்ல மாட்டினா இப்படி வந்துடும். செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இனி இது என்னோட பென்சில்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு மஷ்ரூம் கிடைச்சிருக்கு. இத கீசைனா மாட்டிக்கலாம். அப்புறம் இது ஒரு பாப்பெட். இது என்னது? இத நான் இப்பதான் முதல் தடவை பார்க்கிறேன். ஓபன் பண்ணி பாப்போம். இது பவுடர் பாக்ஸ் போல இருக்கு. இது ஏதோ இனிப்பா இருக்கு. அப்போ இது சர்க்கரை பவுடர் தான். ஆமா, இத டோனட்ஸ் மேல தூவாங்க. சரி பார்ப்போம், பாக்ஸ்ல வேற ஏதாவது ஸ்வீட் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்வீட் எதுவும் இல்ல, ஆனா லெகோ இருக்கு. இதுவும் ஏற்கனவே அசெம்பிள் பண்ணி இருக்கு. பரவாயில்ல விடு, வா இத நம்ம கலெக்ஷன்ல வைப்போம். இத இங்க லூயிக்கி பக்கத்துல வை. சரி, இருந்தாலும் இது ரொம்ப கியூட்டா இருக்கு. வா, அங்க கடைசி செட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட கடைசி லெகோ செட் இருக்கு. அது ஒரு சீக்ரெட் செட். ஆனா நாம இன்னும் தேவையான லைக்ஸ் ரீச் பண்ணல. ஆனா ஒரு நல்ல நியூஸ், இன்னும் ஒரே ஒரு லைக் தான் தேவை. ப்ளீஸ் கொஞ்சம் செக் பண்ணுங்க. நீங்க தான் இன்னும் லைக் பண்ணாம இருப்பீங்க போல. இப்பவே லைக் பண்ணுங்க. இந்த சீக்ரெட் லெகோ செட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இது பவுசர். சூப்பர் மாரியோ உலகத்திலேயே ரொம்ப வில்லனான பயங்கரமான கேரக்டர். சொல்ல போனா இவன் தான் பிரின்சஸ கடத்தினா. உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் அசெம்பிள் பண்ணின பொம்மை தான். ஆனா இதுல பவுசர் அங்க இருக்கிறத விட ரொம்ப கியூட்டா இருக்கான். சரி, நான் இத மத்த பொம்மைகளோட வைக்கிறேன். சரி, இத இங்க வைப்போம். மெதுவா எல்லாம் ஓகே. பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு போய் பாக்குறேன். ஆச்சரியமா இருக்கு. எவகேன், உனக்கு இந்த ஓடு எங்க இருந்து கிடைச்சது? அங்க கிடந்தது. இன்னும் இருக்கா? இல்ல, நான் சும்மா தொட்டு பார்க்கலாமா? தொட்டுக்கோ. உனக்கு உடம்புல இருந்து பெரிய முட்கள் வந்துடுச்சு. நீ பவுசர் மாதிரி ஆயிட்ட. செம்ம. இப்போ என்ன யாராலும் எதுவும் பண்ண முடியாது. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி, நம்ம லெகோ கலெக்ஷன் முழுவதையும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டுவோம். வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க. பிரான்ஹா பிளான்ட், யோஷி, மாரியோ, லூயிக்கி. ஆனா பிரின்சஸ் எங்கே? பவுசர் எங்கே? பவுசர் மறுபடியும் அவளை கடத்திட்டு
எங்கேயோ ஓடிட்டான் போல. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு உங்களோட உதவி கண்டிப்பா தேவை. அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான். ஒருவேளை நீங்க அவனை பாத்தீங்கன்னா அவன் எங்க இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அவனை பிடிச்சு திரும்ப கொண்டு வந்துருவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அதை படிக்கிறோம். இங்க பாருங்க, பவுசர் சோபாவுக்கு பின்னாடி இருக்கான். அங்க இருக்கான்னு பாரு. இல்ல, இங்க யாரும் இல்ல. யாரோ நம்ம கிட்ட விளையாடுறாங்க போல. சரி, இதோ இன்னொரு கமெண்ட். பவுசர் பிரின்சஸோட உங்களுக்கு பின்னாடி பேரல் மேல நிக்கிறான். கரெக்ட், அவனை பிடி. அவ்வளவுதான் பவுசர், இனி உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம். பிரின்சஸ், அடுத்த தடவை ஜாக்கிரதையா இருங்க. இவனை நாங்க கூண்டுல அடைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ், இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுக்காக நாங்க எங்க உயிரையே பணைய வச்சோம். நாங்க அடுத்த வீடியோ ரெடி பண்ண ஓடுறோம். பாய் பாய்.